ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் 3 யோவான் 1:11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஓட்டப்பந்தயத்தை எல்லாரும் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் வேகமாக ஓடும்போது ஒருவர் மட்டும் தவறி கீழே விழுந்துட்டார். எல்லாரும் அவரை தாண்டி எல்லாரும் ஓடி போய்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அந்த இடத்துல நின்று அவருக்கு உதவி செஞ்சு, நல்லா இப்போ ஓட முடியுமா, உங்களால் நிற்க முடியுதான்னு பாருங்கன்னு சொல்லி எல்லாம் ஆறுதலாக பேசிட்டு நல்ல விதமாக ஓட ஆரம்பித்தாங்க. யார் ஒருவர் அவருக்கு நன்மை செஞ்சாங்களோ அவர் வேகமாக ஓடி முதலாவது இடத்த பிடிச்சாங்க. நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினதுனால அந்த தவறி விழுந்தவரும் 2வதாக ஓடி வந்தார். மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி முடியும்? நாம் அவனுக்கு தான் உதவி செய்யாமல் நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம ஓடணும், ஆனாலும் முதல் பரிசு தட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு மற்றவர்கள் நினச்சாங்க. அப்போ அந்த கோப்பையை வாங்கினோடனே, இது கர்த்தருக்கு தான் சொந்தம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக அந்த கோப்பைக்கு ஒரு முத்தம் கொடுத்து அதை கையிலேருந்து தூக்கி அதை எல்லாருக்கும் காட்டினாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு பங்காளராக இந்த எல்லாத்தையும் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணுறவர் சொன்னாரா, இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற விஷயந்தான். இவருக்கு என்னதான் அவருக்கு உதவி செஞ்சு நேரத்தை வீணடித்தாலும் முதலாவது வர முடிஞ்சதுக்கு காரணம் அவருடைய நல்ல செயல்தான். நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய இருதயத்தில் நன்மை செய்யணும் அப்படின்னு யோசித்தாலே அவங்க தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா இவர் நல்ல மனுஷர் தான், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர். அதுவும் இல்லாமல் உதவியை பெற்றுக்கொண்டு அவரை அசட்டை பண்ணாமல் அவர் பின்னாடியே திரும்ப ஓடி வந்ததுனால இவர் 2வதாக வந்திருக்கிறாரு. இதனால் யாரும் பெரிய விதமான ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நன்மை செஞ்சால் நன்மை தானாக வரும், தீமை செய்தால் தீமையும் வரும். அதனால் ஒருவருக்கு ஒருவர் இந்த மாதிரி உதவி செய்யலாமில்ல அப்படின்னு சொல்லி அவர் அந்த உரையை முடித்து அவருக்கு கை குலுக்கிட்டு போயிட்டார் அந்த இடத்த விட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி யார் யார் என்ன விதமான கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம். நாம் பார்க்காத மாதிரி போகிற குணம் கண்டிப்பாக ஒரு தீமையான காரியம்தான். அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை நம்ம பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற சொல்லி தான் தேவன் நமக்கு நல்ல விதமான காரியங்களை காமிக்கிறாரு. நன்மை செய்கிறோம் அப்படின்னா அது தேவனால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் எழுதியிருக்கு. தீமை செஞ்சால் தேவனை நம்ம காண முடியாதான். அதனால் நாமளும் நன்மை செய்து தேவனை தரிசிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.